திரைப்படம் ஏன் நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு பிரம்மாண்டமான காட்சி, கற்பனையான உலகம், சிஜி, விஎஃப்எக்ஸ், ஒரு மேக்கிங் எல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் தரமா பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்குற நம்ம குடுக்குற காசுக்கு விட ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். ஒரு 10 மடங்கு ஒரு அதிக ஒரு வேல்யூ இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹாலிவுட் படமே பார்க்குறோம். அதனுடைய சண்டைகள் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போறோம். ஸோ அப்படி ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு பிரம்மாண்டத்திலேயும் சரி, கற்பனை உலகத்தாலும், ஆக்ஷன் காட்சியாலும் சில படங்கள் நம்ம மனசை ஈர்க்கும். அப்படி 2024ல என்னுடைய மனசு மட்டுமல்ல, எல்லாருடைய மனசையும் ஈர்த்த படங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபியூரிஸா, மேட் மேக்ஸ். ஸோ மேட் மேக்ஸ் வரிசையில் வந்த படம். ஸோ இந்த படம் என்னன்னா ஃபியூரிஸாவை பத்தி சொல்ற கதை. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் லெவல் வேற லெவல் இருக்கும். ஸோ இந்த படம் என்னன்னா வர்றப்பயே என்னன்னா ட்ரெய்லர்லயே நம்மளை திருப்திப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு படம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீனும் சரி வேற லெவலா இருக்கும். இதோடைய சிஜி, விஎஃப்எக்ஸ், ஒரு மேக்கிங்கான தரம், சில ஃபைட் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். ஸோ என்னடா எப்படா பண்ணிருப்பாங்க இந்த, அதாவது ஒரு ஃபைட் சீன்லயே இங்க ஒரு பெரிய படத்தையே எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க. அதனுடைய மேக்கிங் தரமும் அப்படி இருக்கும். படம் பாக்குறப்ப ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு சின்ன குறையா இருந்தாலும் படத்துடைய ஆக்ஷன் சீனு, மேக்கிங், பிரம்மாண்டம் இதெல்லாம் நம்மள மனசை ஈர்த்துரும். பேட்லாண்ட் ஹண்டர்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இவரோட படங்கள் எல்லாமே கொரிய ஆக்டர், இவர் நடிக்கிற படம் எல்லாமே ஒரு ஆக்ஷன் படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவா நகர்ற மாதிரி இருந்தாலும் இதனுடைய ஆக்ஷனுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஒரு கற்பனையான உலகம், நிலநடுக்கத்துக்கு பின்னாடி உலகம் எல்லாமே மாறிடுச்சு, ஒரு வேஸ்ட் பொருளாவே மாறிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல ஹீரோ எப்படி ஒரு பொண்ணுக்காக இறங்கி வேலை பார்க்கிறாரு அப்படின்றது கதை. இந்த கதை சொல்லப்பட்ட விதம் நல்லா இருக்கும். படத்துல ஆக்ஷன் தான், ஃபுல்லா ஆக்ஷன் 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 தான். ஸோ ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம் தான் இந்த படம். அட்லஸ் இந்த படம் மனித குலத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட ஏஐ மனிதனையே அழிக்க முயற்சி செய்யுது. ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு ஏஐ எப்படி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி இது மூலமா தங்களுடைய விஷயங்களை நிலைநாட்டினாங்க அப்படின்றது தான் இந்த படத்துல என்னன்னா ஒரு கிராபிக்ஸ் நல்லா இருக்கும், ஆக்ஷன் சீனும் நல்லா இருக்கும். அதாவது எடுக்கப்பட்ட மேக்கிங்கும் சரி, சொல்லப்பட்ட விஷயங்களும் சரி, நம்மள ஒரு படம் பார்க்கறதுக்கான, அது தமிழ் டப்பிங்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு திருப்தியான ஃபீல் இந்த படம் கொடுக்கும். ஸ்டேஜ்ல இவங்க வேற ஒரு பிளானட் போயிருவாங்க. அங்க எப்படி ஒரு மோதல் நடக்குது, அந்த மோதல் எப்படி இவங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாகுது அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. கோஸ்ட் பஸ்டர் ஃப்ரோசன் எம்பையர். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா பேய் நினைச்சா இந்த உலகத்தை ஃப்ரீஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு அவுட்லைனை கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த பார்ட் பாக்குறப்ப ஒரு திருப்தியா இருக்கும். ஆனா இந்த கதை என்னன்னா தனியா சொல்லப்படுற விஷயம், ஒரு ஃபன் காமெடி, ஒரு ஒரு மேக்கிங் வித்தியாசமா இருக்கும். சிஜி விஷுவல் எஃபெக்ட்லாம் நம்மள ஒரு ஒரு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த படம் என்னன்னா சில இடங்கள்ல போர் அடிச்சாலும் அதை பேக்கப்ல நம்மள திருப்திப்படுத்திடுவாங்க. ஒரு ஃபன் காமெடி படம் தான், ஃபேமிலி கேட்டகரி படம் தான், பார்க்கலாம். சிஜியும் விஷுவலும் நம்மள இந்த படத்தை பார்க்க வைக்குது. ஆபீசர் பிளாக் பெல்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் அடிப்படையாக கொண்டது. அதாவது சிறையிலிருந்து வெளிவந்த குற்றவாளி அதுக்கு பின்னாடி தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு அவங்கள பின்தொடர்ற மனிதனின் கதை. சோ இது என்னன்னா ஜிபிஎஸ் வச்சு 24 மணி நேரமும் அவங்கள ட்ராக் பண்றது. சோ இது என்னன்னா ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான ஒரு படம் கூட. தமிழ் டப்பிங்லயே நல்லா நீட்டா சொல்லியிருக்காங்க, டப்பிங்கும் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் பாக்குறப்ப நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் வருது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமாவும் இருக்கு, ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியா இருக்கு. ஒரு பயங்கர ஒரு வில்லன், அவன் எப்படி வெளியில விட்டாங்கன்னு தெரியல, அவன் எப்படி வெளியில வர்றான், அவனை இவன் எப்படி பிடிக்கிறான் அப்படின்றதுதான் கதை. சோ இந்த கதை என்னன்னா சொல்லப்பட்ட விதமும் சரி, கான்செப்டும் சரி நல்லாவே இருக்கு. இந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான். ரீபல் ரிட்ஜ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம். ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல இருப்பாங்க. ஹீரோக்கு லஞ்சம் வாங்குறது பிடிக்காது, ஒரு நேர்மையான இவர் எப்படி ஒரு சிறு கிராமத்துக்கு போறாரு, அங்க நடக்கிற ஊழலை பாக்குறாரு, அவருக்கு பிடிக்கல, போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்றாரு, போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாரு. சோ இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் படம், தமிழ் சினிமாவுக்கு ஏத்த படம் தான்.
ஒரு ஆக்ஷன் பீரியடுக்கான படம். இதை வந்து நம்பி பார்க்கலாம். ஸோ படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கு, தமிழ் டயலாகும் நல்ல வெரைட்டியாவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு அதாவது உங்களுக்கான வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம்னு சொல்லலாம். ஹிட்மேன் இந்த படம் வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்டை கொண்ட படம். ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், கிரைம் ஸ்டோரி கொண்ட கதை. இது ஒரு வித்தியாசமான கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே டப்பிங்ல கிடைக்குது. படம் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது படம் பாக்குறப்பதான் உங்களுக்கு வந்து போக போக புரியும். இந்த படம் வந்து முடிவுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து இது நல்ல ஒரு போல்ட் அட்டன் பண்ண படைப்பு தான். நல்லா இருக்கும். படம் பாக்குறப்பே பாருங்க, நீங்க வந்து அதனுடைய ஃபீலை வந்து உணர்வீங்க. ஹிட்மேன் வந்து ஒரு பெண்ணுக்காக வந்து ரியல் ஹிட்மேனா மாறுற கதை. அதை வந்து எப்படி வந்து சுவையா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருப்பாங்க. கேரி ஆன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒரு நல்ல கான்செப்ட கொண்ட படம். ஹீரோ வந்து என்னன்னா ஏர்போர்ட்ல வந்து ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. அவர் ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல இருந்திருப்பாரு. இவருக்கு இந்த வேலையும் கிடைச்சிருக்கும். ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து என்னன்னா 2 விஷயங்களை, ஒண்ணு உன் மனைவியை காப்பாத்தணும்னா நீ இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் எப்படி வந்து ஏர்போர்ட் இதையும் காப்பாத்தணும், அவனுடைய மனைவியும் காப்பாத்தணும்ன்ற கதைய செம ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் ஒரு செம த்ரில்லிங்கா அந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரிப்டும் கூட. இதோட ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா இருக்கும். படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும். இந்த படம் வந்து நீங்க நம்பி பார்க்கலாம். டேம்சல் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய அம்புலி மாமா கான்செப்ட் கதை தான். ஆனா இந்த படத்துடைய விஷயங்கள், அவருடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக இளவரசன் மனைவியா போறக்கூடிய பொண்ணு வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தால ஒரு குழியில வந்து தள்ளப்படுறாங்க. சோ அங்க வந்து எப்படி அவங்க வந்து வெளியில வர்றாங்க, தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இது வந்து சொல்லப்பட்ட விதங்கள்ல சில இடங்கள்ல வந்து மிஸ்டேக் இருந்தாலும், ஆனா இதனுடைய மேக்கிங்கும் சரி, அந்த ஒரு மிரட்டல் சீன் சரி, ஆக்ஷனும் சரி, சிஜி கிராபிக்ஸும் சரி, நம்மள வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். படம் வந்து என்னன்னா நம்மளுக்கான ஒரு கற்பனையான உலகம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. யூஷுவல் பார்த்ததுனாலும் இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். பிளைன்ல வந்து நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிளைன் விபத்துக்குள்ளாகி வந்து விழுந்துடுறாங்க. அதுல சில பேர் இறக்குறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து இறந்தவர்களை வந்து சாப்பிடுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்ற கதை. சோ இந்த கதை வந்து சொல்லப்பட்ட விதமும் சரி, எடுக்கப்பட்ட விதமும் சரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள உண்மையிலேயே வந்து ஒரு மனசை வந்து உருவ வைக்கிற மாதிரி கதை தான் அது. இந்த இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் கொண்ட படங்கள் வந்து என்னன்னா உலக அளவுல நிறைய இருக்கு. இது ஒரு முக்கியமான படமும் கூட. ஏன்னா இது வந்து என்னன்னா அதாவது 2-3 டீம் வந்து போவாங்க. ஸோ தனியா போவாங்க, எப்படியாவது நம்ம வந்து மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இடையில கஷ்டம் வரும். ஸோ அந்த ஐஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சரியா நடக்க முடியாது. கையில வந்து அந்த உறைஞ்சிரும். சோ அந்த பனிக்கட்டியில வந்து உறைஞ்சிடும். சோ இப்படிப்பட்ட, அதாவது இந்த படத்துல வந்து என்னன்னா படம் வந்து ஒரு நேர்கோட்டு பாதையில தான் போயிருக்கும். சொல்லப்பட்ட விஷயங்களும் கரெக்டா இருக்கும். இந்த படம் வந்து நம்பி பார்க்கலாம். படத்துல வந்து ஆக்ஷன் சீன் வேற இதெல்லாம் இருக்காது. ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து கரெக்டா பண்ணியிருப்பாங்க. ரேபல் மூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையான உலகம். ஒரு பெண் எப்படி ஒரு புரட்சியாளனா மாறுறா அப்படின்றது சொல்லப்படுற கதை. சோ இதுக்கிடையில வேற சில கிளை கதைகள் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷனுக்காக பார்க்கலாம், சிஜிக்காக பார்க்கலாம், விசுவல் எஃபெக்ட்ஸ்க்காக பார்க்கலாம். இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் வந்து நீங்க நம்பி பார்க்கக்கூடிய படம். ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம். ஒரு கற்பனையான உலகத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல திருப்தியான படமும் கூட. வெனோம் த லாஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் எபிசோடுடைய படம்ன்ற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மேக்கிங்காகவும், ஒரு கிராபிக்ஸ்க்காகவும், ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவும், ஒரு என்ன சொல்றதுன்னா வெனமுடைய அந்த படம் பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல நம்மள வந்து என்னடா அப்படின்னு ஒரு சோக கீதம் பாடுறாங்க அப்படின்னாலும் இந்த படம் வந்து சொல்லப்பட்ட விதமும் சரி,
ஒரு திருப்தியான ஆக்ஷன் இருக்கும், ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். அதாவது என்னன்னா, அவன் வந்து குதிரை மேல ஏறி போவான், சோ அவனை தேடி வந்து வருவாங்க. அந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த படத்துல வந்து என்னன்னா, ஒரு ஃபைட் சீன் சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே சிஜியோட தான் இருக்கும். சிஜி பிளஸ் ஃபைட் சீன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து இந்த படத்துல குறைகள் இருந்தாலும் நம்மள வந்து இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். படம் வந்து ஒன்றும் மோசம் இல்லை. நம்ம ஒரு படம் வந்து ஒரு திருப்தியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பேட் பாய்ஸ் படம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே மாதிரி ஃபார்மெட் தான். கிண்டல் நையாண்டி ஆக்ஷன். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான விஷயங்கள். சோ இந்த படம் வந்து நம்பி பார்க்கலாம். இதுல வந்து ஆக்ஷன் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆக்ஷன் சீன் வந்து செம தூக்கலா இருக்கும். சில இடங்கள்ல குறைகளா இருந்தாலும் இந்த படம் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குரிய படம். டெட்ஃபுல் வால்வார். ஸோ டெட்ஃபுல் படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்த்தப்ப வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு. இது ரெண்டு பேருடைய சேர்ந்து பாக்குறப்ப எப்படி அந்த திருப்தி வருமா அப்படின்றப்ப வந்து என்னன்னா திருப்தி வந்துச்சு. ஸோ படத்துல வந்து என்னன்னா வளவள கொலகொல வந்து இப்ப டைலாக் இருக்கும். பிளஸ் வந்து என்னன்னா சில 18+ கண்டென்ட்டும் உள்ள இருக்கும். அதாவது அவங்க டைலாக் அப்படி இருக்கும் தமிழ் டப்பிங்ல. ஆக்ஷன் சீன் வந்து வேற லெவல். எப்படி இந்த இது எடுத்திருப்பாங்க, ஒரு மேக்கிங்கும் சரி, ஒரு சிஜி விஎஃப்எக்ஸுக்கு வந்து இதுக்கு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மைண்ட்ல வந்து அந்த மாதிரி விஷயம் படம் பார்க்குறப்ப தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரைட்டியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கேரக்டருக்குமே வந்து நல்ல டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஆக்ஷன் சீன் கொடுத்துருக்காங்க. ஒரு மிரட்டலான படம். இந்த படம் வந்து ஒரு தியேட்டர்ல பாக்குறப்பையும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு மைண்டை தான் கொடுத்துருக்கும். படம் கொஞ்சம் நீளமானதுதான். அதுதான் உங்களை வந்து இதா வர வைக்கும் தவிர மித்த இந்த படம் வந்து என்னன்னா ஒரு தமிழ் டப்பிங்ல பாக்குறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டும் வந்து ஈஸியா பொழுது போகும். ரெண்டாவது வந்து என்னன்னா நம்மள பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சிறந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் படமாவும் ஒரு சிஜி பெஸ்ட் சிஜியாவும் இந்த படம் வந்து இருக்கும்.